ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த நம்ம இதை பற்றி வந்து ட்வின்ஸ் கேம் தான் விளையாட போகிறோம். அதுவும் ஈஸி மோடில் கெஸ்ட் வச்சு விளையாட போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 1 லைக் இருக்கட்டும் 1 மோட்டிவேஷன், 1 சப்ஸ்கிரைப் இருக்கட்டும் 2 மோட்டிவேஷன். இதில் வேறு 4 பேரை வச்சு விளையாட போகிறோம். எப்படி இருக்க போதா ஒரே ஒரு கிராணியை வச்சுட்டு அப்படி அலப்பறை பண்ணோம். இதில் எப்படி இருக்க போதோ. கிராணி காம்பாட்ட அடி வாங்கினதோட இல்லை தான் நீ நிறைய டைம் எது வாங்கிட்ட பார்த்துப்போ. ஆமாம் எப்போ அடி இப்போ கிரானைட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இதை போய் தூக்கி அந்த சைடு போட்டால் தான் அவனை போய்ட்டு இதில் மாட்டுவானோ. யார் அவன் பொருளை போட்டோம்னா வா போய் பார்க்கலாம். இதோ வரேன். என்னடா 2 பேர் தான் வந்திருக்காங்க, மீதிலாம் எப்போ வருவானுவோம்? என்னடா சும்மாவே போகிறானுவோம்? யாரா அவன் லேசரில் போட தெரியாம போட்டது எனக்கு கல்ல கூட ஒழுங்கா தெரில. ராணி கூட நான் அசிங்கப்படுத்து பார்த்தியா? நான் லேசரில் ஒழுங்காக போடலையா? இதே வெயிட் பண்ணு, கதவுக்கு பின்னாடி அவனோ தொலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ மூடி விட்டுட்டு போவோம். இதை திறந்து விட்டு அப்புறம் போவோம். ஐயோ, யாராச்சும் பார்த்துருவாங்களான்னு பயமாகவே இருக்கே. எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு ஒளிஞ்சு போ ஃபஸ்ட்டு. ஐயோ, பார்த்துட்டான்டா ஒருத்தவன். கிராணி நீனா? நான் உங்களை பிடிச்சி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்றை வைக்கிறேன். இவனும் என்னதான் துரத்துனானா? கிராணி வந்துட்டியா? வெயிட் பண்ணி நான் மற்றவங்களையும் கூப்பிட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. எங்கே எல்லாம் வந்துட்டாங்க, பல்சட்டை காணோம். ஐயோ சரி விட, அவனுக்கு அவ்வளோ வெயிட் பண்ண முடியாது. டக்குன்னு 3 பேரையும் போட்டு தரல. அவன் தானே எல்லாரையும் பார்த்துக்கலாம். ஆமாம், பல்சட்டை அப்படியே பெரிய ஆள். ஐயோ பார்த்துட்டானே. யாரோ என் பேரை சொன்ன மாதிரி இருந்துச்சு, புடி அவனை. ஐயோ கிராண்ட் பவரை பார்த்துட்டானே. சரி டக்குன்னு போட்டு சென்ட்ரினா மாஸ்க்கு கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம ராஜா தான். இல்லை வேறு உன்னால பாரு, கிராண்ட் பவரே என்னை பார்த்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறது, அவர் காலில் வந்துடுச்சு. சரி காது கேட்காதுன்னு தான் நினச்சேன். நல்லாவே கேட்குது அவளுக்கு. ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் பொருளை தேடுவோம். நேரத்துக்கு பக்கு கிராணி எல்லாம் வந்திருப்பாங்க. நம்மளை பார்த்து என்னென்ன பண்ண போகிறாங்களோ. கிச்சனில் ஃபஸ்ட்டு நல்லா தேடிப்போம். அம்மா எல்லாத்தையும் நல்லா தேடுமா, அப்புறமா எதுவும் விட்டுறாத. அம்மா லாஸ்ட்டில் நம்ம தான் கஷ்டப்படுவோம். கிச்சனில் ஒன்றும் நினச்ச மாரி கிடைக்கல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கீழே போய் எல்லா இடத்துலையும் தேடுவோம். சரி, நான் மாஸ்க் இருக்கிறனால ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றாச்சும் பார்த்துடக்கூடாது. இங்கே கட்டையை வர உடைக்கணுமா? எங்கே போய் குரோபாரை போட்டேன்னு தெரிலையே. ஓகே, மேலே போய்ட்டு எல்லா இடத்துலையும் தேடுவோம். இங்கே பாஸ்வேர்டு இருக்குது. இது பட்டு பழைய கிராணி. ஏன் என்னை பார்த்துட்டியா? சென்ட்ரினா மாதிரியே இருக்கு. சென்ட்ரினா ஒரு வேளை வீட்டுக்கு வந்துடுச்சு போல இருக்கு. ஏமா அவனை உண்மையிலே சென்ட்ரினான்னு நினச்சிட்டாங்கம்மா அந்த முட்டா பண்ணுவோம். ஏன்டா மாஸ்க்கு கூட உங்களுக்கு அடையாளம் தெரியாதாடா? டேய் ஆமாண்டா, நீ சொன்னது உண்மைதான்டா. என்னை சென்ட்ரினானே நினச்சி அவனுமே பார்க்கல. ஸோ டக்குன்னு நம்ம மெத்தெல்லாம் தேடிவோம். இப்போ உங்களுக்கு சீக்கிரம் கட்ட போகிறது பார்த்தீங்களா? கிராண்ட் பா ரூமில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கான்னு. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு பாஸ்வேர்டை போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்டா கிராண்ட் பா இந்த வயசில் உனக்கு தேவையாடா? ஓகே, பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டு இப்போ அடுத்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு டக்குன்னு மாஸ்க்கை போட்டு ஓடிடுவோம். இவன் வேறு யாரோ அங்கே வந்த மாதிரியே இருக்கே. ஆஹா, அர்ஜென்ட்டாக எனக்கு வருது. ஏம்மா நீ என்னம்மா அங்கே பண்ணிகிட்டு இருக்க? வெளியே வா டக்குன்னு. ஐயோ சாரிடா, அவன் எதையோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டேன். உங்களை எதம்மா எடுப்பாங்க? எதை எடுக்கணுமோ அதை தான் எடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஓகே, நான் வேறு எங்கே குரோபாரை போட்டேன்னு வேறு தெரில. இதையும் உடைக்கணும். ஐயோ கொஞ்சம் தூரமாக போமா, கடிச்சு வச்சிட போகிறான். குரோபாரை வேறு எங்கே போட்டேன்னு தெரில. அதை வேறு தேட வேண்டியதாக இருக்குது. இந்த கிராண்ட்பா வேறு எப்போ பார்த்தாலும் என்னையே ஒரு கடிச்சு திங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இங்கே போட்டேனான்னு தெரில. எங்கேயோ போட்டுட்டேன் வேறு குரோபாரை. கிராண்ட் பாக்கிட்டையும் கொஞ்சம் தூரமாக கடிச்சு வச்சிட போகிறாரு. அப்புறமா கொரோனா வைரஸ் வந்துடும். குரோபாரை வேறு எங்கே விட்டேன்னு தெரில. கிராணி வேறு அப்பப்போ வந்து ஹாட்டினா விட்டுக்கிட்டே இருக்குது. ஐயோ எவனோ என்னை பார்த்துட்டான் போல இருக்குது. ஓடு 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 ஓடு. என் பேத்தி இப்பெல்லாம் ஓட மாட்டேன். என்னமோ சந்தேகமா இருக்கு எனக்கு. சென்ட்ரினா எப்படி இருக்க? இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தேன், இதுக்கப்புறம் தான் நல்லா இல்லை. ஐயோ மாஸ்க்கு குரோபாருக்கு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ கீழே தான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வாங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ போய்ட்டு எல்லாத்தையும் உடச்சி விடுவோம். எல்லாம் கீழே தான் இருப்பானோ. இந்த கிராண்ட் பவர் எப்போ பார்த்தாலும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். எங்கடா இங்கேருந்து ஒரு கதவு காணும். கீழே இருக்கா? ஸோ கீழே போய் உடச்சிட்டு வந்துடுவோம். நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா கிராண்ட்பா? கிராண்ட் பவர் நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். சரி இப்போ போய் இந்த இதை உடச்சி விட்ருவோம். ஸோ யாரும் பார்க்கறது கட்டி உடச்சிடுவோம். ஐயோ அவனை பார்த்துட்டான். ஸோ மாஸ்க்கை போட்டுட்டு கொஞ்ச நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அவனையே பார்த்த மாரி இருக்கு. நம்ம போய் அக்கா கிட்ட போய் அக்கா என்னப்பா தம்பி கூப்பிட்டியா? ஏடா போய் படுத்து கிடக்க? இங்கே பாருங்க, ஒரே ஃபன்னாக போயிட்டுருக்கு. எல்லாம் போய்ட்டு அவனவனால அடிச்சுக்கிட்டு இருக்கானுவோம். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு அடுத்தடுத்த திங்ஸ் எடுக்க ஆரம்பிப்போம். டே பாபு, அந்த நீ வாங்கியிருக்க வேண்டியதுடா, பக்கு வாங்கிட்டான். இந்த கிராண்ட் பவர் எங்கெங்கே போகிறோமோ பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு அண்டர் கிரவுண்டில் போய்ட்டு இதை உடச்சிட்டு கேரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, பலகை வேறு தேவைப்படும். ஸோ அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் கேரண்ட் ஆஃப் பண்ணி விட்ருவோம். ஸோ ஓடி போய் கிராண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். கேரண்ட் ஆஃப் பண்ண எனக்கே ஒன்றுமே தெரில. ஓகே, இப்போ டக்குன்னு பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போவோம். இவனும் வேறு எல்லாம் வந்து சுற்று போடுறானுவோம். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு 3rd ஃப்ளோர்
போவோம், சாரி செகண்ட் ஃப்ளோர் போவோம். ஸோ நானே தப்பாக தான் போயிட்டேன். ஸோ இப்போ ட்ராக்குள்ள ஏதாச்சும் இருக்கா ஒன்றும். இப்போ மாஸ்க்கை கழட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை. யாரு அது? சென்ட்ரினா மாதிரியே மாஸ்க் போட்டிருக்காங்க. அக்கா இங்க கொஞ்சம் வாங்கலாம். ஐயோ நம்மளை பாப் பார்த்துட்டானே. சரி சீக்கிரமாக போயிட்டு இது பண்ணுவோம். ஐயோ சென்ட்ரினா மாஸ்க்கே போட்டுட்டேன். போச்சுப்பா, அவுட்டு தான் இன்னைக்கு. பாபு இங்கே வா. ஏய் நீ ஏன்டா அவனை கூப்பிட்ற? நான் எடுத்ததுக்கு அப்புறம் போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எவனோ வேற பார்த்துட்டானே, ஓடுன்னு ஓடிட்டு இருக்கான். ஐயோ இங்கே வேற இவன் வேற இருக்கானா? ஸோ டக்குனு இவனை வேற போக மாட்டேங்கிறானோ. நான் வேற ஸ்க்ரூ டிரைவரை வேற எடுத்தேன். பேட்டி இங்கே கொஞ்சம் வாமா, மூடிக்கிட்டு ஓரமா போமா. நான் வந்தா நீ என்னை போட்டு அடிப்ப. ஸோ அதனால வந்து இவன் வேற போயிட்டா. ஸோ டக்குன்னு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துட்டு டக்குன்னு மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு மோனலிசா பெயிண்டிங் எடுக்கலாம். ஸோ இப்போ திரும்பி மேலே போயிட்டாச்சு. ஸோ ஐயோ விழுந்துட்டேனே, மாஸ்க்கு கீழே போடுறேன்னு சொல்லி நானே விழுந்துட்டேன் காய்ஸ். அவங்கள்ட்ட அடி வாங்குறதுக்கு போல கீழே உந்தா செட்டுருவா பிள்ளைக்கு. டக்குன்னு போய் அந்த மோனலிசா பெயிண்டிங் எடு. இதுக்கு தாண்டா போயிட்டுருக்க. கையெல்லாம் நடுங்குதுடா, 4 பேர் வச்சுருக்கனால. இவனை வேற கீழே நின்றுட்டு நான் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கானோ. வேணா இப்போ பாரு, இந்த பாரு, தோடுத்தவன். ஏக்கா இங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்கலாம். என்னடா பிரச்சனை? ஏதோ வந்துட்டேன். யார் ஐயோ எல்லாம் சுற்று போட்டானோ. ஸோ டக்குன்னு கீழே இறங்கி ஓடிடலாம். மாஸ்க் போட்டிருக்கனால தப்பிச்சிட்டோம். ஐயோ கிராணி வேறு அங்கங்கே பார்த்தா ஹார்ட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பாபு சிக்கிட்டான்டா. திரும்பி இவனோ ட்ராப்லேயே சிக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே மோனலிசா பெயிண்டிங்கை போட்டு டக்குன்னு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து இங்கே ப்ளூ கீ இருக்குது. ஸோ இது இப்போ எடுக்கணும். ஓகே யாருமே இல்லை, இப்போ எடுத்தாச்சு. ஓகே இப்போ ப்ளூ கீயை போய் எஸ்கேப் ஆகிற இடத்துல போட்டு வந்துட்டோம். கிராணி கிளவி எந்த கிளவியும் வந்துடக்கூடாதுடா. நீ சொல்லி முடிக்கிறது கட்டி வந்துட்டாலே. ஓகே இப்போ நம்ம சீக்கிரமாக போயிட்டு இதை ப்ளூ கீயை போய் போட்டு வந்துடும். இல்லை வர எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கானோ. நம்ம மாஸ்க் எடுக்கும் போது எப்போடா எடுப்பேன்னு பார்ப்பானோ போல இருக்குது. சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ டக்குன்னு சாவி போட்டாச்சு. இப்போ அடுத்த பொருளை போய் எடுப்பேன். வெயிட்டுக்காக இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போயிட்டு மாட்டணும். ஸோ ஓகே இதோட இருக்குது, மாட்டியாச்சு. பட்டன் விழுந்துருக்கு. பட்டன் இருக்கும்போது பார்த்து எடுமா, கிளவி வந்து நிற்க போகுது. கிளவி என்ன 3 பேருமே இங்கே தான் நிற்கிறானோ. அந்த கிராண்ட்பா மட்டும் எப்போ பார்த்தாலும் மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே இப்போ 3 பேர் பையாச்சு. ஸோ பட்டனையும் எடுத்தாச்சு. இந்த வெயிட் இதையும் மிஷினையும் எடுத்துகிட்டு போக வேண்டிய. இப்போ போய் பட்டனை வச்சுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே இப்போ போய் பட்டனை வச்சிட வேண்டியதான். ஸோ எவனும் பார்க்கல. ஸோ பட்டன் அழுத்தியாச்சு. நான் ஒரு செண்டினா போதும் நான் பாட்டு பண்ணது. இங்கே எவனும் வரமாட்டான்டா, இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே வெளில நான் ஒரு செண்டினா ஏறவன். சரிடா இப்போ நம்மளுக்கு இதான் கிடச்சிருக்கு. வெளில வர அவன் நிற்கிறான். ஸோ நான் ஒன்றும் பண்ணல போ. ஸோ டக்குன்னு போயிட்டு இதையும் திரும்பி விட்டுருவோம். ஸோ இங்கே யாரும் வரமாட்டாங்கல்ல. எப்படி வருவாங்க? யாருக்குமே இந்த பாபுக்கு தொப்பை பத்தாது. சின்னதாக கட்டிட்டாங்களா, பாபு தொப்பை அடிக்கும். ஏன் கிராண்ட்பா 3 பேர் கீழே வரவே மாட்டாங்க, சாக்கடையாக இருக்குங்கிறதுனால. கிராண்ட்பா வர பார்த்துட்டான் போல இருக்கே. அதாண்டா எனக்கும் தோடுது. ஓடுறா. ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிரானைட் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டுகிட்ட போட்டு அவுட் ஆகும். அதையாச்சும் முதுகு வேற அடிக்குது. யாரும் சொரிஞ்சு விட்டா நல்லா இருக்கும். சரி நான் இங்க கொஞ்சம் வாங்க. ஓடு அச்சமலை பக்கு கிட்ட தூரமா ஓடு. ஏன்டா நம்மளை போட்டு கூப்பிடுறான். ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு இது வெடிகுண்டை போடுவோம். ஒப்பாடே போய் நான் இப்போ சவப்பு கொடிக்கிட்ட தரலான்னு. எனக்கே போட தெரியாது, சொன்னேன்னா பதியா வெடிச்சிருச்சு. இதுக்கு நானே போட்டிருப்பேன். சரி பரவாயில்ல விடு. இது வேறு லாக்கில் இருக்கா. இப்போ திரும்பி எலக்ட்ரிக் பண்ணி இது பண்ணும். ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு மாஸ்க்கு, நல்ல வேலை மாஸ்க்கு விழுவுல. பாபு பக்கி யாரும் கீழே இருக்காத வரைக்கும் சந்தோஷம்டோ. யாரா இந்த கதவு வந்தது? வா தம்பி பேசிக்கிறமா பார்க்கலாம். இவன் ஏன்டா இப்படி பார்க்குறான். சரி டக்குன்னு வெளில போயிடுவோம். சரி இது லாக் பண்ணலாமா. ஸோ அதுக்கட்டி வெளில வந்துட்டானோ இவனும். ஓகே இப்போ டக்குன்னு கீழே இறங்கி போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். கீழே அந்த பீட்டில் செத்து தான் இருக்கும், நீ வேணா போய் பாரு. சரிடா போய் டக்குன்னு அதையும் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அந்த இது தானே கிடச்சி, இந்த ஹேண்ட் பைப் தானே கிடச்சிச்சா, நம்மளுக்கு முக்கியமான தேவையான ஒன்று. ஸோ அதை போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். நான் இப்போ போயிட்டு என் வண்டுக்கு சோறு போட போகிறேன். நீ இங்கே வந்துட்டீங்கன்னா நான் எங்கடா போவேன்? ஐயோ அவன் வேறு இங்கே வரப்போறானா. ஸோ டக்குன்னு இதையும் எடுத்துகிட்டு, இந்த வண்டு வேறு அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்துமா அந்த வண்டு கடிச்சு வச்சிட போகுது. சரிடா நான் அதை பார்த்துக்கிறேன். ஓகே அதெல்லாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் லேங்கிஸ் கேட்டு ஒன் மோட்டிவேஷன். எல்லாம் நீ சொல்கிறது போதே கேட்டுட்டானோடா, ஒரே சவுண்ட்லாம் வருது. ஸோ டக்குனு மேலே போயிட்டு நல்ல புள்ளையாட்ட கீழே வந்துடுவோம். ஐயோ போச்சு பக் பார்த்துட்டான். வயத்தில் உனக்கு வாயெல்லாம் குறதாமா, அது பக் இல்லைம்மா பாபு. இதில் என்ன பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்டா, அதெல்லாம் விடு. ஓகே இப்போ நம்ம கீழே போயிட்டு மற்ற இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை வந்து அழுத்தி விட்டுட்டே இருந்தால் போதும், அந்த டப்பா வேறு விழுந்துடும். ஸோ சீக்கிரமாக விழு. இதை வேறு பார்த்துட்டு செஞ்சு நான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்க போகிறாங்க. ஐயோ இப்போ எனக்கு குளோபால் வேணுமே. இந்த எலக்ட்ரிக் எடுத்து டோர் வேறு சாத்தியிருக்கே. இதுக்கு வேலை ஹேமர் கூட யூஸ் பண்ணலாம். ஹேமர் கீழே தான் இருந்துச்சு. ஐயோ ட்ராப்பில் வேறு மாட்டிக்கிட்டோமே. சென்ட்ரினா
பக்கல் சென்ட்ரினால வேலையா பயப்பட எப்படி கோத்து விட்டு பாரு. ஸோ லைஃப் போயிட்டு காய்ஸ் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப சுகமாக இருக்குது. பட் சென்ட்ரினா மாஸ்க்கை கொடுத்து அனுப்பியிருக்கானோ நம்மளுக்காக. டக்கு டக்குன்னு சென்ட்ரினா மாஸ்க்கை போட்டு வெளில போயிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ஸோ இந்த கேஜி திறந்து விட்ருவோம். ஸோ இப்போ இந்த ஹேமர் எடுக்கணும். இல்லை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் மாஸ்க்கு போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதான் ஹேமர் எடுத்து மாஸ்க் போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டேன். ஸோ அதனால தான் ஒரு பிரச்சனை. ஒரு வேளை போலியான சென்ட்ரினாவா இருக்குமோ? இல்லை தம்பி, அதை தான் நான் கேஜிக்குள்ளே போட்டிருக்கேன். அவ்வளோதான் சூப் வைக்க பிளான் பண்ணுறாங்க. இன்னும் இந்த கேஜுக்குள்ளேருந்து வெளில வந்தது என்னதான் நடக்குது இங்கே? கிராண்ட்பா இங்கே கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். ஓகே, இப்போ எல்லாம் போகட்டும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். என்ன பத்தி கூப்பிட்டியா என்ன? இல்லை கிராண்ட்பா, வந்த வழியில அப்படியே ஓடிடுங்க. ஓடுறேன். இவனை வேற எல்லாம் வந்து கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கானு. தள்ளி விட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? பேசுகிற பேச்சு தாங்காமல் எல்லாம் போயிட்டானோ. ஓகே, இப்போ உடைக்க ஆரம்பிப்போம். ஸோ உடச்சாச்சு. ஸோ இப்போ கீ கிடச்சிருச்சு. ஸோ கீ எடுத்துட்டு ஐயோ கிராண்ட்பா கூப்பிட்டதான் பேத்தி வந்தேன். ஆனா நீ இப்ப பேத்தி இல்லைன்னு எனக்கு இப்போ தெரியுது. ஒன்னால தாண்டா சவப்பு கொடியான் வந்தா. இப்போ தாண்டா நான் மாட்டிக்கிட்டேன். ஒன்னால தாண்டா. ஏண்டா பல்சட்டு, எப்போ கூட்டா எப்போ வர பார்த்தியா? பழி வாங்கிட்டா பார்த்தியா? அவன் வரவே மாட்டேங்கிறான். இப்போ வர வைக்கிறேன் பாரு. பொங்கல் சோறு போடுறாங்க. வாங்க பொங்கல் சோறு ஓசி பொங்கல் சோறு போடுறாங்க. வா 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 வந்துட்டான் பார்த்தியா? டேய் எப்புட்றா? வீட்டில் உள்ள எல்லாருமே சோத்து மூட்டை, அதனால தான் வந்துட்டாங்க. சரி சரி, இவனுக்கு தான் பாதி விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகே மேம், இப்போ டக்குன்னு வந்து இந்த இது எடுத்துட்டோம். ஐயோ கிராணி பார்த்துட்டா. ஐயோ போச்சு. ஐயோ எல்லாம் துரத்துட்டானுங்களே. ஐயோ போச்சு, இந்த வாட்டி அவுட். சூப்பு கன்ஃபார்ம்டா உங்களுக்குலாம். உங்களுக்கு இன்னைக்கு நல்ல சோறு. பண்டிகையை கொண்டாடுங்களே. நம்மள வச்சு பண்டிகையே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வா டக்குன்னு வெளியே போ. சொன்னா வெளில போயிட முடியுமா? இல்லை வேற எல்லாம் அங்கேயே தான் நிற்கிறானுங்க. மாஸ்கை போட்ட இடத்துலயே சுற்றிக்கிட்டு இருக்கானுவோ. இப்போ வேற எப்படி வெளில தப்பிக்கிறதுனே தெரில. ஓகே, இப்போ இவங்க எல்லாரையும் வந்து இங்கே வர வச்சு இவங்கெல்லாம் அந்த சைடில் இப்போ போகணும். அதான் ஒரு பெரிய டாஸ்கே. அதெல்லாம் இந்த சைடே போகிறானோ, கடுப்பாக வருது. சரி ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு ஓடிடுவோம் எப்படியாச்சும். ஐயோ 2 சைடும் வந்து சூப்பு எனக்கு வேணும் சூப்பு. டே டடியா, சும்மா இருக்க மாட்டியாடா? சும்மா இருக்கிற கிராணியும் களைப்பு விடுற. ஆமாண்டா, அவன் கிளப்பி விட்டுட்டே இருப்பான். இப்போ நான் குதிக்கணும் வேறு. சென்ட்ரினா மாஸ்க் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம குதிச்சுட்டு திரும்பி விடுவோம். அந்த சவுண்டுக்கு வருவானோ. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். குண்டை நம்மளை பிடிச்சி சூப் வைக்க மாட்டோம்ல. டக்குன்னு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும். ஓடு கரெக்டான டைம் வந்துருச்சு. இப்போ போனால் தான் உண்டு. இல்லை சரிடா, அதோ இப்போயே போகிறேன். இன்னும் யாருமே இல்லை. சரி டக்குன்னு எடுத்துருவோம். ஐயோ கிராணிலாம் பின்னாடியே நின்று இருக்கு. நம்ம பார்க்காம விட்டுட்டோங்க. இங்கே சொட்டை கொஞ்சம் தூரமாக போயிடு. வாங்க நம்ம டக்குன்னு வந்து மாடிக்கு ஓடிடு. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இப்போ நம்ம மாஸ்க்கு எப்படியோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த டைமண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் கீ போட்டு திறந்தாச்சு. அதுக்கட்டி கிராணியே வந்துருச்சு. நல்ல வேலை. ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து காயின் எடுக்கணும். இப்போ அடுத்த காயின் எடுக்கிறதுக்காக இது பண்ணுறேன். இது வேறு ஹார்ட் விட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த கீழே போயிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கேருந்து குதிக்கணும். இதோ இங்கே தான் இருக்குது. இதோ இங்கேருந்து வந்து குதிச்சா நம்ம அந்த இதுக்கு போயிடுவோம். இப்போ நான் எப்படிடா போகிறது? அவனோட எப்படி லேசரில் மாட்ட வைக்க? கிரனேட்டை தூக்கி ஓரமாக எங்கேயாவது போடு. அவனோடய வருவாங்க. அதுக்கு முன்னே காயினை எடுத்துக்கோ. சரிடா, நீ சொன்ன மாதிரி காயின் எடுத்துகிட்டு இங்கே நின்று போடுவா இல்லை இங்கே நின்று போடு. ஓகே, இங்கே நின்று போடுவோம். வந்துட்டான்டா ஒருத்தவன். தாத்தா வந்திருக்கான். பின்னாடியே பாட்டி வந்துக்கிட்டு இருக்கா. சரி நம்ம போயிட்டு இப்போ அடுத்தது போயிட்டு மாடிக்கு போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரையும் எடுத்துப்போம். ஸோ பாபு வேறு அடிக்கடி மாட்டி அவுட் ஆகுறான் கிராணி கிட்ட. அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அது 1 like is equal to 1 motivation, 1 subscribe is equal to 2 motivation. இப்போ ஸ்டார்ட் பண்ணுமா? ஓகே, இப்போ நம்ம வந்து டைமண்ட் டீ எல்லாத்தையும் போட்டாச்சு. ப்ளூ கீயும் எடுத்தாச்சு. இப்போ தான் நல்லா வரானுவோம். ஸோ பாய் மொட்டை சொட்டை பாபே பாய் காய்ஸ். உங்களுக்கு தான் பாய் சொல்கிறேன். ஸோ பாய் காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பாய் எப்படா தப்பிச்சாச்சு.